Hi friends, Assalamu alaikum. Welcome to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு Farani's kitchenல டிஃபரண்டான ஃபலூடா ஒன்று செய்யற மாதிரி காட்ட போறேன். வாங்க இதை எப்படி செய்யறேன்றதை பாப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த ஃபலூடாவை செஞ்சு கொள்றதுக்கு சவர்சி கொஞ்சம் எடுத்து அதை அவிச்சு அதை வடிச்சு எடுத்துக்கிறேன். கசகசா சீட்ஸ் கொஞ்சம் எடுத்து அதை கொஞ்சம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். 3-4 கலர் சஞ்சா எடுத்து அதை கொஞ்சம் சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கு இந்த ஃபலூடாவை செஞ்சு கொள்ளுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லல, நான் இதை செய்ய போக்களே என்னென்ன எடுத்துக்கிறேன்னு காட்டிக்கொண்டே செய்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சவர்சி கொஞ்சம் எடுத்து அதை கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வடிச்சிட்டு ரிட்டர்னாக அதில் கூல் தண்ணி கொஞ்சம் ஊற்றி ரிட்டர்னாக அதை கொஞ்சம் நல்லா வடித்து எடுத்துக்கொள்ளுறேன். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் ஃபலூடா செய்கிற மாதிரி தான் காட்டுறேன். உங்களுக்கு ஒன்றுமெண்டா இதை டபுள் பண்ணி டபுள் குவான்டிட்டி போட்டு கொஞ்சம் கூடியாக செஞ்சு எடுத்துக்கொள்ளும். இதுக்கு நான் 1/2 கப் பால் எடுத்து அதில் ஊற வச்சு கொண்ட எங்களோட கசகசா சீட்ஸால் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். இதுக்கே நான் எங்களோட அவிச்சிட்டு வடித்து வச்சுக்கொண்ட சவர்சியாலே 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். சவர்சியும் கசகசாவையும் போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கரைச்சிட்டு இப்போ இந்த கிளாஸை கொஞ்சம் சைடில் வச்சுட்டு இன்னொரு கிளாஸில் நான் ரோஸ் சிரப் எடுத்துக்கிறேன் 3 டேபிள் ஸ்பூன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். தண்ணியை ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 2 டீஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். உங்களுக்கு இனிப்பு மிச்சம் வேணுமென்று நினைக்கிறேன்டா நீங்கள் சீனி போட போக்கில் கணக்காக பார்த்து போட்டுக்கோங்க. எங்களோட சுகர் சிரப்பையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இப்போ எங்களோட ஃபலூடாவை செஞ்சு கொள்றதுக்கு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த கிளாஸில் ஐஸ் க்யூப்ஸ் 2 போட்டுக்கொள்ளுறேன். அதுக்கு நான் செஞ்சு கொண்ட ரோஸ் சிரப்பையும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். இதுக்கு எங்களோட கசகசாவும் சவர்சியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த பாலையும் நான் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். பாலையும் ஊற்றிட்டு அதுக்கு மேலால் வெள்ளை ஐஸ்கிரீம் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுறேன். ஐஸ்கிரீமையும் போட்டுட்டு அதுக்கு மேலால் 3 கலர் சஞ்சா எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு மேலால் போட்டுக்கொள்ளுறேன். இது நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட ஃபலூடா. நீங்களும் இந்த இஃப்தாருக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களிருந்து ஃபலூடா பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.